லீடர் இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி சொல்லணும் அப்படின்னா மொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீம் கிரியேட்டர்ஸ் டாக்ஸிக்கான மூவி ரிவ்யூவர்ஸ் இவங்க எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படியாவது இந்த படத்தை வந்து நெகட்டிவாக வந்து அடித்து ஏதாவது கண்டென்ட் மாட்டாதா, அதை வச்சு ஏதாவது கிரியேட் பண்ணி நம்ம அடுத்த ஒரு 10 நாள் ஓட்டலாம் அப்படின்னு. ஆனால் இந்த படத்துடைய 2 ஹீரோ இந்த படத்தில் இருக்கிறாங்கங்க. ஒன்று லெஜண்ட் சரவணன், அவர் ஒரு ஹீரோ. இன்னொன்று இந்த படத்துடைய இயக்குனர் RS துரை செந்தில்குமார், இவர் ஒரு ஹீரோ. இந்த 2 பேருமே ஒட்டுமொத்த மீம் கிரியேட்டர்ஸ், டாக்ஸிக்கான ரிவ்யூவர்ஸ், இவங்க எல்லாரோட வாயும் வந்து அடைச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம். அந்தளவுக்கு வந்து ஒரு தரமான ஒரு சூப்பரான ஒரு படமாகவே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நான் இந்த படத்தை வந்து பர்சனலாக நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, ஒரு ஆவரேஜான படம். ஏன்னா முந்தைய படம் நான் பார்க்கல, இந்த லெஜண்ட் அப்படிங்கிற படம். அந்த படத்தில் நிறைய விமர்சனங்கள் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் கடந்து இந்த மனுஷன் எப்படி இந்த 2வது படத்தை வந்து கொடுக்க போகிறாரு, திரும்பவும் இந்த படம் எப்படி தான் இருக்குன்னு போய் பார்ப்போமே அப்படின்னு பார்த்தா, உண்மையாங்க நடிகர் தனுஷ் அப்படிங்கிறவருக்கு அவர் முதல் படத்தில் வச்ச விமர்சனம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சு. ஆனால் அடுத்தடுத்த படங்களில் அவர் தன்னை ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக எடுத்து இன்றைக்கி வந்து பாலிவுட், ஹாலிவுட்னு வேறு லெவலில் தனுஷ் சார் வந்து போயிட்டார். ஸோ அப்படி சரவணன் அவர்கள், லெஜண்ட் சரவணன் சார் பார்த்தோம் அப்படின்னா 2வது படத்திலேயே தன்னை வந்து மெருகேற்றி அந்த டைலாக் மாடுலேஷனாக இருக்கட்டும், லாஸ்ட் படத்துக்கும் இந்த படத்துக்கும் லுக் வைஸ், காஸ்டியூம் வைஸ், அவருடைய பர்ஃபார்மன்ஸ், அதாவது சேத்துல உருண்டு புரண்டு, மலையில் உருண்டு புரண்டு நிறைய சில சீன்களில் டூப் போடாமல் அவரே ஸ்டண்ட் பண்ணியிருக்கிறாரு. அவ்வளோ சூப்பரான ஒரு விஷயம். இந்த படத்துடைய ஸ்டண்ட்டை வந்து நம்ம பாராட்டே ஆகலாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. நான் இந்த படத்தோட கதையை வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு நல்ல ஸ்டோரி பிளாட்டு. நீங்கள் வந்து ஒரு கேவி ஆனந்த் சார் படம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட். இந்த படத்துக்கு ட்விஸ்ட்னே பேர் வச்சுக்கலாம், லீடர்னு வச்சதோட. ஸோ நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படிங்கிறது இந்த படத்தில் வந்து இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அவ்வளோ ட்விஸ்ட்டுங்க. ஒரு கேவி ஆனந்த் சார் படம் அயன் கோல என்ன ஒரு ட்விஸ்ட் இருக்குமோ அப்படி தான் இந்த படம் வந்து இருந்துச்சு. ஒரு சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளே, ஒரு நல்ல ஒரு பிளாட்டு, நல்ல ஒரு சினிமாட்டோகிராஃபி, எல்லாமே இந்த படத்தில் ப்ளஸ். ஸோ இந்த ஒரு கதைக்கு என்ன தேவை? ஒரு தெறி படத்தில் தன் மகளுக்காக விஜய் சார் என்ன ஒரு ரிஸ்க் எடுத்திருப்பாரோ, ஒரு விஸ்வாசம் படத்தில் அஜித் சார் தன்னுடைய மகளுக்காக என்ன ஒரு ரிஸ்க் எடுத்திருப்பாரோ, ஒரு ரஜினி சார் வந்து கூலி படத்தில் என்ன ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாரோ, அந்த மாதிரி தான் அவங்களுக்குலாம் எப்படி அந்த ஒரு படமோ அந்த மாதிரி தான் லெஜண்ட் சரவணன் அவருக்கு வந்து இந்த படம் அப்படிங்கிறது லீடர் வந்து வந்திருக்குங்க. ஒரு அப்பா மகள் அப்படிங்கிற ஒரு பாச போராட்டம், அதுக்குள்ளே நடக்கக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் இந்த படமே. சரி, இப்படி ஒரு கதையை எடுக்கிறாங்க, யார் இந்த டைரக்டர் இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு வந்து சர்ச் பண்ணி பார்த்தா, கொடி, தனுஷ் சாரோட கொடி, அப்புறம் சிவகார்த்திகேயன் அவருடைய எதிர்நீச்சல், இந்த படத்தை இயக்கிய RS துரை செந்தில்குமார் தான் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. இதில் என்னென்னா, கொடி வந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அடுத்து என்ன நடக்க போகுது, த்ரிஷா மேடம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாது. அப்படி தான் இந்த படத்துலையும் நீங்கள் கிளைமேக்ஸில் வரக்கூடிய மெட்ரோ அந்த ட்ரெயினில் வரக்கூடிய ஒரு ஃபைட் இருக்கும். உண்மையாங்க சினிமாட்டோகிராஃபி ஃபஸ்ட் ஆஃப்லாம் பார்க்கும்போது ஒரு லோகேஷ் கனகராஜ் அவரோட படத்தில் இந்த ஹார்பர், ஒரு கூலி, ஒரு லியோலலாம் எப்படி ஒரு சினிமாட்டோகிராஃபி விக்ரமில் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஒளிப்பதிவு, ஒரு கலரிங், ஒரு எடிட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பார்த்தோம்னா ஒரு அஜித் சாருடைய அந்த ஒரு விவேகம் படம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபாரின் லொக்கேஷன், அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளேல அவ்வளோ சூப்பராக ஒரு சினிமாட்டோகிராஃபியை வந்து காமிச்சிருந்தாங்க. ரொம்ப ஒரு விறுவிறுப்பான ஒரு விஷயங்கள், நிறைய ட்விஸ்ட் இருக்கும். ஏன்னா நான் கதையை சொல்ல முடியாதுங்க. இந்த கதைக்குள்ளே வந்து காலக்கேயர் பிரபாகர் அவர் நடிச்சிருக்காரு. அதாவது பாகுபலி படத்தோட வில்லன் காலக்கேயனாக வருவார் பார்த்தீங்களா, அவர் தான் ஒரு வில்லத்தனம் மிரட்டி இருக்கிறாரு. ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு சாய்ஸ். இந்த படத்தில் போட்ட காஸ்டிங்ஸாக இருக்கட்டும், நடிகர் ஷியாம் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக வராரு, அப்புறம் ஆண்ட்ரியா மேடம் வந்து ஒரு போலீஸாக வராங்க, லால் சார் நடிச்சிருக்கிறாரு, ஒரு நிறைய பட்டாளமே இருக்குது. நான் என்ன நினச்சேன்னா, ஏதோ ஒன்று மாஸ் ஹீரோ மாதிரி ட்ரை பண்ணுறாரு, இது ஒர்க் அவுட் ஆகுமானா அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இன்னொரு பக்கம் நிறைய ஏன் காமெடிக்கு இவங்க வந்து நிறைய பேர் ஆட் பண்ணலை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருந்தது. ஆனால் இந்த படத்துக்கு காமெடியே தேவையில்லை. இது வந்து ஒரு கதை. ஒரு ஜெயம் ரவி சாரோட தாம் தூம் படத்தில் போய் நம்ம எப்படி உக்காந்தோம்னா அது எப்படி போகும் அந்த கதை, ஒரு விறுவிறுன்னு ஒரு ஸ்க்ரீன் பிளேல, அப்படி தான் ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக அழகாக வந்து இந்த கதையை வந்து கொண்டு போயிருக்கிறாங்க. ரொம்ப ஒரு விறுவிறுப்பான படம். முக்கியமான ஒரு வில்லன் யாருன்னா, சந்தோஷ்ன்ற ஒரு நடிகர். சார்பட்டா பரம்பரையில் ராம அப்படின்னு வருவார். நான் ஒத்தகையில் தான் பாக்ஸிங் போடுவேன் பரவாயில்லையா அப்படின்னு ஆர்யா சார் கூடுவார்ல, தனிகாவுடைய அந்த மச்சான், அந்த பையன், அவர் ஒரு கேரக்டர் வருவார் தனிகா கூட. அந்த சந்தோஷங்கிறவர் தான் ஒரு குட் பேட் அக்லியில் ஜானி அண்ட் ஜாமீன் எப்படி வந்து அர்ஜுன் தாஸ் மிரட்டுறாரோ ட்வின்ஸாக, அந்த மாதிரி ஒரு ட்வின்னாக வந்து இதில் மிரட்டி இருக்கிறாங்க. ரொம்பவே நல்ல ஒரு சூப்பராக இருந்துச்சு அவரோட ரோல். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு அப்புறம் இன்னும் பெரிய பெரிய படங்களில் வந்து அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அப்படி ஒரு ஓவரால் பர்ஃபார்மன்ஸாக
ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்ன தேவை, ஒரு மாஸ் ஹீரோ படத்தில் என்ன தேவை, ஒரு ஆக்ஷன் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக மாஸ் மசாலா கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் படமாக ஒரு மொத்தமாக பேக்கேஜாக தான் இந்த படத்தை நம்ம லீடர் லெஜண்ட் சரவணன் சாரும் இந்த படத்தோட இயக்குனர் செந்தில் சாரும் வந்து சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக குறை சொல்லலாம் அப்படின்னு போனவங்களுக்கு கூட இந்த படத்தில் என்னடா நான் குறை சொல்லுவேன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ குறிப்பாக நான் இந்த இடத்துல இன்னொருத்தரை இந்த படத்தை அப்படி தாங்கி பிடிச்சிருக்கிறாரு. எப்படி ஒரு ஜெயிலருக்கு ஒரு அனிருத் சாரோ அந்த மாதிரி ஜிப்ரான் நிறைய இடங்கள் மியூசிக் கேட்கும்பொழுது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. யார் தான் மியூசிக்னு பார்த்தா ஜிப்ரான் சார். அவ்வளோ ஒரு அழகான ஒரு லவ் சாங், அவ்வளோ சூப்பரான ஒரு பிஜிஎம். கடாரம் கொண்டான்னு ஒரு படங்க. ஜிப்ரான் ஒன் ஆஃப் த உண்மையாக சொல்லணும்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஃபில்ம் மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் சார். அவருக்கான கிரெடிட்ஸ் இன்னும் பெருசாக கிடைக்கல. நம்ம அவரை வைக்க வேண்டிய இடம் இன்னும் மேலே. ஒரு கடாரம் கொண்டான்னு ஒரு படம், விக்ரம் சார் படம். அந்த படத்தில் ஒரு பிஜிஎம் பண்ணியிருப்பார். இப்போ கூட என் காதில் ஓடிச்சுங்க. எனக்கு அந்த படம் பார்த்துட்டு ஒரு வாரத்துக்கு அந்த படம் காதில் ஓடிச்சுன்னு அந்த பிஜிஎம். இப்போ வரைக்கும் எனக்கு கடாரம் கொண்டான் பிஜிஎம் வந்து மைண்டில் இருக்குது. அவ்வளோ ஞாபகமாக அப்படி ஒரு பிஜிஎம்மை இந்த படத்தில் ஒரு நல்ல பிஜிஎம் பண்ணியிருக்கிறாரு. பட் சூப்பராக இருந்தது. இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை ஜிப்ரான் சார் ஒரு மிகப்பெரிய பலம்னு சொல்லலாம். ஸோ ஒட்டு மொத்தமாக எனக்கு இந்த படம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு மீல் சாப்பிட்ட மாதிரி தாங்க இருக்குது. எல்லாமே இருக்குது இதில், என்ன தேவையோ எல்லாமே இருக்குது. நிறைய அந்த குழந்தையாக வரக்கூடிய இந்த குட்டி பொண்ணு, அது லாஸ்ட்டாக அந்த கிளைமேக்ஸில் நடக்கக்கூடிய ட்விஸ்ட்டு, நிறைய விஷயங்கள். பட் படத்துக்கு இயர்லியாக போயிடுங்க. படத்தோட ஃபஸ்ட்டு சீன் நீங்கள் பார்த்தா தான் அந்த கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எல்லாமே புரியும். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் லேட்டாலாம் போக வேண்டாம். ஸோ படத்தை தியேட்டர் பாருங்கள். ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படம். அதாவது ஒரு மனிதன் வந்து இப்படி 2வது படத்தில் இவ்வளோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக தன் மேலே வச்ச விமர்சனங்கள்லாம் உடச்சி இவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத லெஜண்ட் சரவணன் சார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. உண்மையாகவே இவருக்கு லெஜண்ட் அப்படின்னு பேர் வச்சதை நிறைய பேர் சொன்னாங்க. பட் உண்மையாகவே இவர் ஒரு லெஜண்டுங்க. நிறைய ஒரு எஃபர்ட்ஸ் எடுத்து நான் இந்த ஃபீல்டில் ஓகே இன்றைக்கி கண்டென்ட் ஓரியன்டாகவும் மாறுது, அட் த சேம் டைம் மாஸ் என்டர்டெயின்மெண்ட்டும் வேணும், அதை நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு இறங்கி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த படம் உண்மையாகவே இந்த வருஷத்தில் வந்த படங்களில் ஒரு ஹிட்டு படத்தோட லிஸ்ட்டில் நம்ம வந்து சேர்க்கலாங்க. அண்டு இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. அண்டு படத்தை பைரசியில் பார்க்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு தியேட்டருக்கு போய் வந்து படத்தை பாருங்கள். அண்டு வேறு ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.